கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு நாளை மறுநாள் தவிக தலைவர் விஜய் ஆஜராக உள்ளார். தவிக தலைவர் விஜய் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூருக்கு சுற்றுப்பயணம் சென்றபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் பலியாகினர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு தவிக தலைவரான விஜய்க்கு 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு விஜய்க்கு கடந்த 10ஆம் தேதி மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் விஜய் தரப்பில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் அது குறித்த பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் டெல்லிக்கு பதிலாக தமிழ்நாட்டில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஆனால் சிபிஐ அதிகாரிகள் விஜயை டெல்லிக்கு வருமாறு கூறி மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளனர். அதன்படி கரூர் வழக்கு தொடர்பான விசாரணைக்கு நாளை மறுநாள் நேரில் ஆஜராக விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த விசாரணைக்காக நாளை மாலை தனி விமானம் மூலம் விஜய் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.